ஜெய் மாகாளி மந்திரகாளி பத்திரகாளி ருத்ரகாளி பங்காளி சாமுண்டி ஜடாதரி மண்டோதரி குண்டோதரி காட்டேரி ஓட்டேரி பொன்னேரி எல்லாரும் வந்து நின்று ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தாயே தாயே வாங்கம்மா. இப்போ நான் அம்மா கிட்ட வந்த விஷயத்தை சொல்லலாமா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், எல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க. ஜெய் முப்பாத்தம்மா. ஹலோ, யார் பேசுறது? முப்பாத்தம்மனா? என்னம்மா, யார் வந்திருக்கா? உன் பக்தன் வந்திருக்கானா? பேர் என்னம்மா? இரும்பு உலக்க பெரிய உரலாம். இரும்பு உரை பெருவழுதி நான் தான். என்னமோ ஒரு பேரு, அந்த பேரை சொல்றதுக்கு தாயே தடுமாறுறா. அப்புறம் தாயே, சீட்டு விஷயமா நிக்க சொல்லட்டா? நீ நின்னுப்பா. இங்க இல்லப்பா, உன் தொகுதியில நிக்க சொல்றா. திருவண்ணா தாயே, போன தடவை டிபாசிட்டே போயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பா வந்ததும். டிபாசிட்டா? இல்லப்பா, சீட்டு. அப்புறம் தாயே, என்ன தாயே, 2000 ஏழைக்கு அன்னதானா? உன் பக்தங்கிட்ட பணத்தை வாங்கி நான் பண்ணணுமா? என்ன தாயே, நான் பண்ண நல்லா இருக்காது. போ தாயே, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. தாயே, தயவு செஞ்சு எனக்காக நீங்களே செஞ்சிருங்களேன். சரி தாயே, நீயும் சொல்ற, உன் பக்தனும் சரின்னு சொல்றான். சரி தாயே, அவங்கிட்ட பணத்தை வாங்கி நானே பண்ணிடுறேன். ஒரு 2000 ரூபாய் இந்த தட்டுல போட்டுட்டு போப்பா. பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ரெங்கால் பில்லு வேண்டாம் வேண்டாம், லோக்கல் கால் தான். நீ போ, தைரியமா போ. ஏங்க 46 ஈ போச்சா? ஆமா, 46 ஈ, 50 கொசு, 60 எறும்பு எல்லாம் போச்சு. இதான் வேலையா? போயா. 46 ஈ பஸ் போச்சான்னு கேட்டேங்க. எல்லா பஸ்ஸும் போகுது, ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதே. நிக்க மாட்டேங்குதா? எப்படி நிற்கும்? நீங்க நிக்கிறது நோ பார்க்கிங் போர்டாச்சே. ஆமா, தேங்க்யூ சார். பட்டாபி, ராஜு, பட்டாபி, ராஜு, பட்டாபி, ராஜு. இப்படியே சொன்ன இப்படி யாரோ ஒருத்தர் பேசுவோம். நான் பேசுறேன்டா. ராஜு எப்படி இருக்க? இருக்கேன்டா, ஒரு கம்பெனில மேனேஜர் உத்தியோகம், 3000 ரூபாய் சம்பளம் இருக்கேன். அப்புறம் என்ன டல்லா இருக்க? மண்டக்குள்ள ஒரு குடைச்சல். சாப்பா கைட்டி பாத்திர வேண்டியதானே? இல்லடா, நெஞ்சில ஒரு வலி. நீ ஒட்டப்பட போற. எங்க அப்பா சாகும் போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க என் காதை அவர் வாய்க்கிட்ட கொண்டு போனேன். அதுக்குள்ள அவர் செத்துட்டார். என்ன விஷயம் சொல்ல வந்தாரோ நீ குழப்பமா இருக்கு. அது ஏண்டா கவலைப்படுற? தாம்பலத்துல நல்வாக்கு நாகம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, தெரியுமா உனக்கு? தெரியாத? தெரிஞ்சுக்க இருக்காங்க. அவங்க அம்மனோட ஆவியோட எல்லாம் டைரக்டா பேசுவாங்க. அப்படியா? இப்படிதான் யாரோ சொன்னாங்கன்னு போயிருக்கேன். எங்க தாத்தாவோட ஆவியை பேசினாங்க. தோட்டத்துல இருக்கடா தோண்டி பாடுறாங்க. தோண்டினே கிடைச்சுத. தாத்தாவோட எலும்பு கூட இல்லடா, புதையல. புதையலா? ஒருவேளை எங்க அப்பாவும் ஏதாவது புதையல் பத்தி சொல்ல வந்திருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க? நல்வாக்கு நாகம்மா, கனகல்பா சமீபம், சென்னை 17. நல்வாக்கு நாகம்மா 46 போயிட்டா? 46 இங்கே நில்லு, வரும். என்னது எலுமிச்சை மரத்துல டிஸ்கோ லைட் போட்டிருக்காங்க? தெய்வ குத்தமாயிடும். நான் என்ன பண்ணுவேன்? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பட்டாபி பைய பாட்டு ரொம்ப முக்கியம். இப்ப பட்டாபிங்கடி தெரியாது. எனக்கு கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் உனக்கு? நாட்டுல நல்லா இருக்க பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். உனக்கு உடனே கிடைச்சு வண்டி கிடைச்சுட்டானா? எங்க? ஏகப்பட்டவனுக்கு உட்கார்ந்துருக்காங்கடி. அவ்வளவு பேர் இல்ல, பனியன் போட்டு ஸ்டவ்ல உட்கார்ந்துருக்காரு. அவரை இப்பத்துல இருந்து நான் லவ் பண்றேம்மா. ரொம்ப முக்கியம் உனக்குப்பா. என் கவலை எனக்கு. ஐயோ, இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. யாராரு என்னென்ன விவரமே தெரியலையே. நான் எதை வச்சு நல்வாக்கு சொல்லுவேன்? மாட்டிக்கிட்டேன். ஒன்னும் மாட்டேன். பட்டாபி இருக்க வரைக்கும் நீ மாட்டவே மாட்டேன். எங்கடா போய் தொலைஞ்ச? கேட்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்டு பார்க்கு ஜனங்கள் எல்லாம் கூடுறடமா போய் நல்வாக்கு நாகம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். கேட்க மாட்டேன். பின்ன சரிடா, இப்ப யார் வந்திருக்காங்க, யாருக்கு என்ன சொல்லணும் எல்லாம் விவரமா டைரியில இருக்கு. படிச்சு பார்த்துட்டு பட்டு பண்ணி தட்டி விடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, எல்லாரும் கடவுள்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஆவி கிட்ட பேச வந்திருக்கான். யாருக்காக? அதோ
அந்த பூவை மோந்து பாக்குறானே அந்த பையன் மட்டும் அவ அப்பா சாகும் போது என்னமோ சொல்ல வந்தாராம். அது என்னன்னு கேட்க வந்திருக்கான். பாத்தியாடா, இவ அவனை கட்டிக்கணுமா? அவன் எவ்வளவு நல்லா இருக்கான், இவளை கட்டிக்குவானா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நீ மனசு வச்சா நடக்கும். எப்படி? அவ அப்பா ஆவியோட நீ பேசுற, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற. ஜெய் அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, எல்லாரீஸ்வரி, முண்டக்கண்ணி, முப்பாத்தம்மா, சனீஸ்வரா, முனீஸ்வரா, எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தஞ்சாவூர் மாரியம்மன்கிட்ட இருந்து செங்காலா? ஹலோ, தஞ்சாவூர் மாரியம்மனா? என்னம்மா உன் பக்தன் நல்ல தம்பி இங்க வந்திருக்கானா? இங்க யாருப்பா நல்ல தம்பி? வேண்டாங்க, வந்திருக்காமா? அவன் குறை என்னம்மா? நானே சொல்லுங்க. தாயே சொல்வா, நீ சொல்லம்மா. அவங்க அப்பாவுக்கு அல்சர் ஆபரேஷனா? அது விஷயமா தான் வந்திருக்கானா? ஆமாங்க. ஆமாவாம்மா. அப்புறமா அந்த அல்சர் ஆபரேஷன் நீ ஏன் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றியா? வெரி குட், வெரி குட். என்னது, தஞ்சாவூர் மாரியாத்தா அல்சர் ஆபரேஷன் பண்றாங்களா? ஏங்க, மாரியாத்தா எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்களா? மன்னிச்சிடுமா, ஒரு குழந்தை குறுக்க பேசிடுச்சு. அப்புறமா சொல்லிடுமா. ஓகேம்மா, வச்சிருட்டா? வச்சிடு. கால்வாவ நல்ல தம்பி, ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா நேர்த்திக்கடன் ஒண்ணு பாக்கி இருக்குதான். அத நீங்க செய்யல, அதனாலதான் ஆபரேஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டான். அதுக்காக ஒரு 1001 ரூபாய் ஃபைனை இங்க கட்டி ரசீத வாங்கிக்கிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டான். அப்படியா தாயே? இந்தாங்க, இப்பவே கொடுத்துற 1001 ரூபாய். ஐயோ, பணத்தெல்லாம் நான் கையால தொட மாட்டேன். கட்ட போட்டு மாரியாத்தா அப்புறமா வந்து எடுத்துக்குவா. அப்புறம் வரந்தாயே. எங்க பரப்பிட்டேன் இரு. ரெங்கால் பேசிருக்கால தஞ்சாவூர் மாரியம்மா, அதுக்கு பில்லு வருமே, ஒரு 100 ரூபாய் போடு. இந்தாங்க தாயே, இதுக்கெல்லாம் ரசீது. மாரியாத்தா போஸ்டல் அனுப்புவா. நீ போகலாம். நெக்ஸ்ட். ஹலோ, யார் பேசுறது? ஆவியா? ஓ, குப்புசாமியோட ஆவியா? உன் மகன் இங்க வந்திருக்கானா? பேர் என்ன? ராஜுவா? நான் உங்க அப்பா இங்க வந்திருக்காரு. எங்க அப்பாவை சரியா பாத்துருங்க. முன்பல்ல கொஞ்சம் தூக்கலா இருக்கும், கொஞ்சம் அழுக்க, இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒன்றரை அவரேதான். ஆமா, உங்க அப்பா கிட்ட என்ன பேசணும்? அந்த எலுமிச்சை போன என்கிட்ட கொடுங்க, நானே அப்பாட்ட பேசுறேன். உன் ஊனக்காதுக்கெல்லாம் கேட்காது. ஊனக்காத நல்லா இருக்கு பாருங்க. சும்மா இருடா. நீ சொல்லப்பா குப்புசாமி. என்னம்மா, யாரும்மா நீ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? அதடே, மதுரை மீனாட்சியா? நீ ஏமா கிராஸ் டாக் பண்ற? எலுமிச்சம்பழ டெலிபோன்ல கூட கிராஸ் டாக்கா? டெலிபோன்னாலே கிராஸ் டாக் தான். நான் என்ன தாயே மீனாட்சி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேம்மா. குப்புசாமி நீ சொல்லப்பா. அப்படியா? நான் சொல்லிடுறேன். தம்பி ராஜு, உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சாராம். அது என்னன்னு கேட்கறதுக்காகத்தானே நீ வந்திருக்கிற? அதேதான். உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காராம். ஆமா, உனக்கு வரப்போறவ தலையில ஒத்தரோஜாவை வச்சுக்கிட்டு ரேணுகான்னு பேரு நடேசன் பார்க்ல வந்து உட்கார்ந்து இருப்பாளாம். அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணமா? நான் ஏதோ புதையலை பத்தி சொல்லி இருப்பாரு நினைச்சேன். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளே உனக்கு ஒரு பெரும் புதையல் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாருப்பா. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் ஆவியா வந்து உன் கழுத்தை நெரிச்சிருவேன்னு சொல்றாரு. அப்படித்தானா குப்புசாமி? ஐயோ அப்பா, நான் அவளையே கட்டிக்கிறேன். நீ பேசுனா கேட்காது, நான் பேசுறேன். குப்புசாமி, அவளையே உன் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா. ஆமாப்பா, சத்தியமா. ஆமா, தெய்வத்து மேல ஆணையா வச்சுட்டா. கால்வாவர் ராஜு மறந்த நடேசன் பார்க்கு, ஒத்த ரோஜா, ரேணுகா.